உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி தமிழ் நியூ இயர். இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்பெஷலாக என்ன ஆடப்போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ட்வின்ஸ் கேம் தான் ஆடப்போகிறோம். இது ஆக்சுவலி கிராண்ட்பாவோட தம்பிங்க. ஸோ இந்த கேம் ப்ளே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம இவங்க வீட்டிலேருந்து இந்த 3 ஐட்டமையும் கொண்டு வரணும். ஒரு டைமண்டு, மோனாலிசா பெயிண்டிங்கு, அப்புறம் அது பேர் என்ன, கோல்டன் காயினு எல்லாம் திருடிட்டு வரதான் நம்ம மிஷினு. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக ஏறி வந்துட்டோம். இதோ இந்த ஏணி வழியே குரோபார் மூலமாக ஏறி வந்திருக்கோம். இப்போ நம்மளால் எப்படி தப்பிக்க முடியும்னா இந்த டோர் வழியே போகணுமா இல்லையா இந்த வழியே தான் போகணுமா? இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லைஃப் லைன் கொடுத்துருக்காக தான் நம்மளால் குதிக்க முடியும். 3 இன்வென்டரிஸில் ஆச்சுன்னா 3 ஐட்டம் இருக்குல்ல, அதனால தான். ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. இந்த கேம் ஆக்சுவலி நம்ம கிராணி உருவாக்குனவங்க தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராணி 3 மாதிரியே தான் இருக்கும் இந்த கேமு. எக்ஸப்ட் இதில் 4 பேர் இருப்பாங்க. கிராணி, கிராண்ட்பா, வெடாக்கண்ணன், கொடாக்கண்ணன். வெடாக்கண்ணன் ஒல்லி, கொடாக்கண்ணன் குண்டு. அவன் பேண்ட்டை பார்த்தா உங்களுக்கு சீப்பாக வரும். ஐயோ, டைனமிட்டு போட்டிருப்பேன். அதுக்குள்ளே ஹேமர் மட்டுமா, அப்புறம் கோல்டு காயின் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம நாய்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அப்படின்னா அவங்களுக்கு அந்த சவுண்டை கேட்டு எப்படியோ வருவாங்க. அவங்க வந்து இந்த லேசர் பீமை தாண்டி தான் இந்த இடத்த போய் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அவங்க வரும்போது இந்த லேசர் தொட்டாங்கன்னா வெடிச்சிடுவாங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? யாருமே வரமாட்டேங்கிறாங்க. வெடாக்கண்ணன் எலக்ட்ரிக் ஷாக்கோட வந்துருக்குறான். வெடாக்கண்ணன் போச்சு. ராணி சொட்டை, எல்லாம் சொட்டை. ஐயோ ஒருத்தங்காலி. இப்போ இதுங்க ரெண்டையும் நம்ம டைனமைட்டை வச்சே போட்டுருவோம். வாங்கடா வாங்க, 2 பேருமே வெடித்து சேகரிட்டும். பரவாயில்ல, நம்ம ஒருத்தனையாச்சும் போட்டோமே, கிளவியை போட முடியல. வெயிட் பண்ணுங்க. இப்போ இங்கே ஒரு என்ன சொல்கிறது, டோர் மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் ஒரு வண்டு இருக்கும். இவங்க வண்டு வளர்த்துவாங்க போல். ஏண்டா வளர்க்கறதுக்கு அவ்வளோ பிராணிங்க இருக்குது, ஆனால் இந்த பேய்ங்கெல்லாம் வண்டு தான் வளர்க்குவாங்க. ஐயோ, டைனமைட்டு தப்பாக போட்டனே. எல்லாம் நேரம் தப்பாக போட்டு இந்த பீட்ரூட் அடி வாங்கிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த கேமில் நம்ம லைஃப் லைனை எச் பண்ணுறதுக்கு இந்த பேண்டடும் பாட்டில் ஆஃப் டிஸ்எஃபெக்டனையும் இது பண்ணணும். டாய்லெட்டை அசால்ட்டாக செக் பண்ணி வெளியே வந்துடுச்சு. இங்கே ஒரு டைனமைட்டுக்கு நல்லா தான் போச்சு. இதையாச்சும் நம்ம ஒழுங்காக ட்ரோ பண்ணணும். ஏன்னா இந்த வண்டுக்கிட்ட கூட நிறைய பொருட்கள்லாம் இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா வேலை, ஏவனும் பார்க்கல. ஓகே, கரெக்டாக போட்டாச்சு. குட் நியூஸ், கரெக்டாக போட்டோம். இப்போயாச்சும் இந்த வண்டு வெடிச்சிச்சு. அது வீட்டிலே போட்டோம். அந்த வண்டு அருவறுப்பாக இருக்கும். நான் அதை காமிக்கிட்டான்னு தெரில. யாருமே அதை சாப்பிடும்போது அந்த வண்டை பார்க்காதீங்க. அங்கே ஒரு டைனமைட்டுக்கால எப்படியும் நமக்கு தேவைப்படாது. அது அந்த போர்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வண்டோட வீடை சப்போஸ் வெடிகுண்டு தீஞ்சிச்சுன்னா அந்த வண்டோட வீட்டை பூட்டி வச்சிடலாம். அது மூலமாக அந்த போர்டு ஷட் ஆயிரும். கடவுளே, அந்த வண்டு செத்துருக்கணும். அண்ணே, இன்னும் நிறைய தடவை இதோ அங்கே இருக்க பாருங்க, செத்து கடவுள். ஏண்டா வளர்க்குற அத்தனை பிராணி இருக்குது, இந்த வண்டை வளர்க்குறாங்க. வண்டு பாருங்க, இதுதான் நம்மளுக்கு கிடச்ச பொருள். இதுதான் டோர் ஹேண்டில். இது மூலமாக நமக்கு ஒரு பிளாஸ்மா கன் கிடைக்கும். அந்த கன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பவராக இருக்கும். நம்ம ஒரு பார்த்துருப்போம்ல கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ரஸ்டு கேஸ்னு ஒரு ரெட் கலர் பெட்டியில் கேஸ் இருக்கும். அதோட அந்த கன்னோட ரீஃப்ளர் மூலமாக ஃபில் பண்ணால் ப்ளூ கலரில் நெருங்குடான்னு வரும். யாரை சொடக்கு போட்டது? சொடக்கு சொன்னு கேட்குது. யாரும் நீ பார்த்துட்டாங்க. இல்லை, யாருமே நீ பார்க்கல. ஓ, வெடாக்கண்ணா, சரிண்ணே. உள்ள போ. ஐயோ, என்னமோ தட்டி விட்டேன். அவன் வந்துடுவான். இந்த டைனமைட்டை ரெடியாக வச்சுப்பான். எத்தனை இந்த கேம்லேயும் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்னால் இந்த 3 வெப்பன் தான். ரெவால்வரு, அதுவும் பார்ட்ஸை வச்சு செய்ய முடியும். அந்த பேஸ் என்ன, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையா? இந்த வெடிகுண்டு தவிர வேறு ஏதாவது உள்ளே வைங்கடா. கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு இல்லை, ஈஸியாக வந்துட்டேன். இந்த சவுண்ட், தேங்க் காட் இந்த சவுண்ட் அவங்களுக்கு கேட்காம இருக்குது. இதுக்குள்ளே பாட்டில் ஆஃப் டிஸ்எஃபெக்ட் இருக்குது. நம்மளுக்கு அது ஹெல்த் குறையும் போது தான் தேவை. அடே கொடாக்கண்ணன்,
நல்லா வேலை இந்த வழியும் கீழே வந்துட்டோம். இவனால் கீழே வர முடியும். நல்ல வேலை வந்தாச்சு. அப்படியே இந்த குரோபார் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த கோல்டு காயின் எடுக்க முடியாது. இதில் நம்மளுக்கு ஒரு ஹேண்டு வீல் மாதிரி ஒன்று தேவை. அது மூலமாக தான் நம்மளால் எடுக்க முடியும்.